இப்போ இருக்கிற டாபிக் வந்து எனர்ஜி கன்சர்வேஷன். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜினா என்னன்னு தெரியும். தட் எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்ட். அதை வந்து ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு தான் நம்மளால் மாற்ற முடியும். ஸோ நம்ம வந்து இப்போ எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுறது எல்லாமே மோஸ்ட்டாக வந்து நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸ் மூலியமாக தான், கோல், நேச்சுரல் கேஸ், பெட்ரோலியம் அந்த மாதிரி நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பட் அதெல்லாம் ஒரு டைமில் வந்து டெப்ளீட் ஆகி நம்மளுக்கு லாங்கர் யூஸில் வந்து அது இருக்காது. ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம வந்து ரெனியூவபிள் சோர்ஸஸை வந்து நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து எனர்ஜி வந்து நம்ம ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கும் இருக்கும், லாங்கர் யூஸாகவும் நம்ம எனர்ஜி வந்து டெப்ளீட் ஆகாமல் பார்த்துக்க முடியும். ஸோ அந்த இதில் வந்து எனர்ஜி கன்சர்வேஷன் அப்படின்னா வந்து இருக்கிற எனர்ஜியை வந்து நம்ம கன்சர்வ் பண்ணி வைஸாக அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறது தான். ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இப்போ வீட்டில் வந்து நம்மளுக்கு சோலார் பேனல்ஸ் அதெல்லாம் செட் பண்ணிட்டோம்னா முடிஞ்ச கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணி நம்ம சோலார் எனர்ஜியை வந்து நம்ம எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்ற முடியும். அதே மாதிரி விண்ட், இப்போ வந்து கோஸ்டல் ஏரியாஸ்லலாம் இருக்கும் போது விண்ட் எனர்ஜி மூலயமா நம்மளுக்கு வந்து நம்ம விண்ட் எனர்ஜியை வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்ற முடியும். இப்போ வந்து கிராமத்தில் இருக்காங்க, ஃபார்ம்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னா பயோகேஸ், அதாவது இந்த கவ் வேஸ்ட் இல்லைன்னா அந்த லீவ்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு நிறையா எனர்ஜியை வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து நம்மளால் ஜென்ரேட் பண்ண பார்க்கணும். மோஸ்ட்டாக வந்து எனர்ஜி கன்சர்வேஷனில் வந்து ஒருத்தராக வந்து அதை கன்சர்வ் பண்ண முடியாது. அது வந்து ஒரு கம்யூனிட்டியாக நம்ம கன்சர்வ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருமே கான்ஷியஸாக வந்து நம்ம என்ன பண்ணுறோங்கிறத அவங்க ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்துக்கு வந்து அவங்கள 2 வீலரில் போகாமல் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி வீக்கெண்ட்ஸில் வந்து வாஷிங் க்ளோத்ஸ் வந்து அவங்களா ஒரு ப்ராமிஸ் எடுத்துகிட்டு அவங்களா வந்து வாஷ் பண்ணலாம். அதே மாதிரி கம்மியாக இருக்கிற க்ளோத்ஸ் வந்து ரொம்ப வந்து வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணாமல் அவங்க வந்து அவங்களே வாஷ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வீக்கெண்ட்ஸில் வந்து எப்பயுமே வந்து டிவி, மொபைல் ஃபோன், லேப்டாப் இதிலே இல்லாமல் அவங்க வந்து நேச்சரில் வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா எலக்ட்ரிசிட்டியை வந்து அவங்க மினிமைஸ் பண்ண முடியும். இதனால் கம்யூனிட்டியும் சேர்ந்து வந்து க்ரோ ஆகும். அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா, ஆன் December 14th வந்து நேஷ்னல் எனர்ஜி கன்சர்வேஷன் டே வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். கவர்மெண்ட் வந்து ஒரு வருஷத்துக்கும் வந்து ஒரு தீம் பேஸ் பண்ணி அந்த வருஷத்துக்கான ஒரு மோட்டிவை வந்து அவங்க ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க. ஸோ லாஸ்ட் இயர் 2023க்கான மோட்டிவ் தீம் வந்து எனர்ஜைஸ் டுமாரோ, அதாவது நாளைக்கான ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து இன்றைக்கே வந்து அதை வந்து சேகரித்து வைக்கணும் அப்படிங்கிறது தான் அதோட மோட்டிவ். ஸோ லாஸ்ட் 10 years ஆன தீம்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி தீம்ஸ் ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த டே அப்போ தான் அவங்க அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி காலேஜ் அண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்க அவேர்னஸ் க்ரியேட் பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய டாபிக் வந்து சோலார் எனர்ஜிங்கிறது ஃபஸ்ட்டு வந்து